உங்கள் அம்மா எந்த காட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு லிசா குருவி சொல்லுச்சு. அதை கேட்ட கீரா குருவி நானே போய் எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லி கிளம்பிச்சு. உனக்கு தான் பறக்க தெரியாதே, சரி நீயும் நானும் சேர்ந்து போகலான்னு சொல்லி ரேடா குருவி கீரா குருவியை கூட்டிகிட்டு அவங்க அம்மாவை தேடுறதுக்கு கிளம்பிடுச்சு. கீரா குருவிக்கு ரொம்ப பசிச்சுது. ரேடா, இங்கே ஏதாவது பழங்கள் கிடைக்குமான்னு பாரு, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லுச்சு. கீரா, இப்போ வரைக்கும் நான் எந்த பழங்களையுமே பார்க்கல. இனி உனக்காக ஏதாவது பழங்கள் கிடைக்குதான்னு நான் பார்த்துக்கிட்டே போகிறேன். கொஞ்ச தூரம் போனதும் ரேடா குருவி ஒரு மாமரத்தை பார்த்துச்சு. கீரா, இங்கே நிறைய மாம்பழம் இருக்குது, நம்ம சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு போகலான்னு சொல்லுச்சு. லிசா குருவி ரொம்ப வருத்தமாக அதோட கூட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. லிசா, ரேடாவும் கீராவும் ரொம்ப தூரம் போயிருக்காங்கன்னு வருத்தப்படுறியான்னு கேட்டுச்சு. ஆமாச்சாரி, 2 பேரும் விவரம்